இன்னைக்கு என்ன கதை சொல்லப் போறேன்னு ஒன் லைன் சொல்றேன். அப்பதான் இந்த கதை உங்களுக்கு ஈஸியா புரியும். 42 வயசு இருக்க ஒரு சித்தி, ஒரு நாள் அவங்க அக்காவோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறமா, எப்படி அவங்க அக்கா பையன் கூட இந்த சித்தி பஜனை நடத்துனாங்க, அப்படிங்கிற கதைய தான் சொல்லப் போறேன். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, கதைய ஸ்கிப் பண்ணாம கேளுங்க. இப்போ இந்த கதைய அந்த சித்தி சொல்ற மாதிரி தான் சொல்லப் போறேன். என்னோட பேரு நிவேதா. எனக்கு வயசு 42 ஆகுது. என்னோட வீட்டுக்காரர் சில வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு. எனக்கு ஒரே ஒரு மகள் மட்டும் தான் இருக்கிறா. அவளையும் நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். என்னோட மகள் என்ன பார்க்கறதுக்கு எப்போவாச்சும் வீட்டுக்கு வந்துட்டு போவாள். என்ன பார்க்க வரும்போதெல்லாம் எனக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுத்துட்டு, அவளுக்கு தேவையானத என்னோட வீட்ல இருந்து எடுத்துட்டு போயிருவாள். அவளுக்கு என் மேல பாசம் கொஞ்சம் கூட கிடையாது. வீட்ல இருக்கிற பொருள வாங்கிட்டு போறதுக்காண்டி தான் என்னோட வீட்டுக்கு வருவாள். நான் தனியா வீட்ல இருந்தேன். எனக்கு கொஞ்சம் பென்ஷன் பணம் வந்துகிட்டே இருந்துச்சு. எனக்கு ஒரு அக்கா இருக்கிறா. அவளுக்கு ஒரு மகன் இருக்கிறான். நான் தனியா இருக்கிறத பார்த்து தாங்கிக்க முடியாம, என்னோட அக்கா என்னையே அவளோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனாள். என்னோட அக்கா மகனோட பேரு பிரசாத். அவனுக்கு என் மேல பாசம் அதிகம். எனக்கும் அவன ரொம்ப பிடிக்கும். அவன் என்ன கேட்டாலும் நான் அத வாங்கி குடுத்துருவேன். பணத்த வாரி வாரி அவனுக்கு குடுப்பேன். எனக்கு வர்ற பென்ஷன், பணத்த எல்லாமே என்னோட அக்கா கிட்டயும், என்னோட அக்கா பையன் பிரசாத்துக்கும் தான் நான் குடுப்பேன். அவங்க என்னைய எந்த ஒரு குறையும் இல்லாம நல்லா வீட்ல வச்சு பார்த்துக்கிட்டாங்க. பிரசாத்துக்கு சித்தினா உயிர் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். நான் பார்க்கறதுக்கு வெள்ளையாக இருப்பேன். ரோட்ல நடந்து போனாலே என்ன பார்த்து ஜொள்ளு விடாத ஆண்களே கிடையாது. நான் வச்சிருக்க 2 பலூன் நல்லா பெருசா இருக்கும். அதை எடுத்து விளையாடுறதுக்கு நெறைய பேர் ஆசைப்படுவாங்க. ஒரு சில நேரம் கண்ணாடி முன்னாடி நின்னு நானே என்னோட அழக பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருப்பேன். இவ்ளோ அழகா இருந்தும் கொஞ்ச வருஷமா நான் பஜனை பண்ணாம தனியா இருந்தேன். என்ன இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிற சொல்லி வீட்ல சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா, எனக்கு அதுல விருப்பம் இல்ல. வாழ்ற வரைக்கும் நான் இப்படி குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு போகலாம் அப்படின்னு கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்னோட அக்கா வீட்ல 2 ரூம் இருக்கு. ஒரு ரூம்ல நானும் பிரசாத்தும், இன்னொரு ரூம்ல என்னோட அக்காவும் அவளோட புருஷனும் ஒண்ணா தூங்குவாங்க. பிரசாத்துக்கு நான் வச்சிருக்கிற பலூன் மேல ஒரு கண்ணு. என்னைக்காச்சும் அத கையில எடுத்து விளையாடணும்னு அவன் பல வாட்டி நெனச்சிருக்கான். இத நான் பல வாட்டி பார்த்திருக்கேன். ஆனா பெருசா எதுவும் சொல்லாம அப்படியே விட்டுருவேன். இப்போ அவன் காலேஜ் படிப்பு முடிச்சுட்டு பேங்க்ல வேலைக்கு போறதுக்காக கோச்சிங் கிளாஸ் போக ஆரம்பிச்சான். கிளாஸ் போற நேரத்துல மொபைல வீட்லயே வச்சுட்டு போயிருவான். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்த உடனே ஃபோன எடுத்துட்டு மொட்டை மாடிக்கு போயிருவான். குளிக்க போற அப்பயும் ஃபோன எடுத்துட்டு போவான். அப்படி போனான்னா ரொம்ப நேரம் கழிச்சு தான் வெளியில வருவான். எதுக்காக இப்படியெல்லாம் பண்றான்னு எனக்கு கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சுச்சு. நாட்கள் இப்படியே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் 8 மணி இருக்கும். மொட்டை மாடிக்கு ஃபோன எடுத்துட்டு மேல போனான். எனக்கு என்ன பண்றான்னு பாக்குறதுக்காக பொறுமையா நானும் ஆந்தே மேல போய் பார்த்தேன். அவன் ஃபோன பாத்துக்கிட்டு வாழைப்பழத்தை எடுத்து வெளியில வச்சு தனியா மணி அடிச்சு பஜனை நடத்திட்டு இருந்தான். எனக்கு இத பார்த்த உடனே ஒண்ணுமே புரியல. அவன் வச்சிருந்த மணி ரொம்ப பெருசா இருந்துச்சு. இதுவரைக்கும் நான் இவ்வளவு பெரிய மணிய நான் பார்த்ததே கிடையாது. எனக்கு அவன் வச்சிருந்த வாழைப்பழத்த வெளியில வச்சு மணி அடிக்குதா பார்த்த உடனே எனக்கும் குத்து விளக்க வச்சு பஜனை பண்ணணும் அப்படின்னு ஆசை வந்துச்சு. அந்த நேரத்துல என்னோட குத்து விளக்குக்குமே பஜனை தேவைப்பட்டுச்சு. நான் அவன் என்ன பண்றான்னு கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். 20 நிமிஷம் கழிச்சு பஜனைய முடிச்சிட்டு கீழ இறங்கி வீட்டுக்கு வந்தான். நான் அவன்கிட்ட எதுக்குமே கேட்கல. அதுக்கப்புறம் நாங்க சாப்பிட்டு தூங்க ஆரம்பிச்சோம். நான் தூங்கும்போது எனக்கு பிரசாத் தனியா வாழைப்பழத்த வச்சு மணி அடிச்சு பஜனை நடத்துனது தான் என்னோட கண்ணுல வந்துட்டு போச்சு. எனக்கு அப்போ அவனோட மணிய எடுத்து அடிச்சு அவன் கூட பஜனை பண்ணணும் அப்படின்னு ஆசை வந்துச்சு. ஒருவேளை நம்ம அவனோட மணிய எடுத்து மணி அடிக்கும்போது அவன் எந்திரிச்சிட்டான்னா ஏதாச்சும் ஆயிடும் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு. அதனால நான் இத எதையுமே பண்ணாம சும்மாவே இருந்தேன். அன்னையில இருந்து எனக்கு அவன் கூட பஜனை நடத்தணும் அப்படின்னு ஆசை அதிகமாகிக்கிட்டே போச்சு. எப்பவுமே அவன் கிளாஸ் போகும்போது வீட்ல ஃபோன வச்சுட்டு போவான். அப்போ ஒரு நாள் நான் அவனோட மொபைல எடுத்து நோண்டி பார்த்தேன். அத பார்த்த உடனே நான் மிரண்டு போயிட்டேன். அந்த மொபைல்ல அதிகமா பஜனை பண்ற படம் இருந்துச்சு. அது போக இன்னொன்னு பார்த்த உடனே எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. பிரசாத்,
எனக்கே தெரியாம என்னோட பலூன விளையாண்டு வச்சிருந்தான். அத நான் அவனோட ஃபோன பார்த்து நான் தெரிச்சுக்கிட்டேன். எனக்கு இத பார்த்த உடனே, சீக்கிரமாவே பிரசாத் கூட நான் இந்த பிரச்சனையும் இல்லாம பஜனை பண்ணிடலாம் அப்படின்னு நெனச்சேன். இப்படியே கொஞ்ச நாள் ஓடுச்சு. என்னோட அக்காவும், என்னோட அக்கா புருஷனும் திருப்பதி கோவிலுக்கு கிளம்பி போனாங்க. திருப்ப வர்றதுக்கு 3 நாள் ஆகும். அது முடிய பிரசாத்த நல்லா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. நான் நல்லா பாத்துக்கிறேன். நீங்க அவசரம் இல்லாம பொறுமையா போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். வீட்ல நானும் பிரசாத் மட்டும் தான் இருந்தோம். அன்னைக்கு பிரசாத் கிளாஸுக்கு போயிட்டு ஈவினிங் வீட்டுக்கு வந்தான். ஃபோன எடுத்துட்டு மொட்டை மாடிக்கு போனான். அவன் என்ன பண்றான்னு அங்க போய் பார்த்தேன். பிரசாத் அந்த நேரத்துல வாழைப்பழத்த வெளியில எடுத்து வச்சு மணி அடிச்சு பஜனை பண்ணிக்கிட்டு இருந்தான். நான் திருப்ப வீட்டுக்கு உள்ள போயிட்டு, "டேய் பிரசாத், சாப்பிட வாடா" அப்படின்னு கூப்பிட்டேன். அவனும் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன் சித்தி அப்படின்னு சொன்னான். மாடியில என்னடா பண்ணிக்கிட்டே இருக்க வாடா அப்படின்னு சொன்னேன். எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. நீங்க மாடிக்கு வராதீங்க. நானே கீழ வர்றேன் அப்படின்னு சொன்னான். நானும் அவன் வர்றப்ப வரட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். 1/2 மணி நேரம் கழிச்சு கீழ இறங்கி வந்தான். டேய், எவ்வளவு நேரம் கத்திக்கிட்டு இருக்கேன். வாடா சாப்பிட அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இருங்க சித்தி. இப்பதான் என்னோட வொர்க் முடிஞ்சுச்சு. நான் குளிச்சிட்டு வந்து சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, குளிச்சிட்டு வந்து சாப்பிடுறதுக்கு வந்தான். அதுக்கப்புறம் நானும் அவனும் ஒண்ணா உட்கார்ந்து டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா, நான் மாடியில போய் தூங்குறேன். சித்தி நீங்க வீட்டுக்கு உள்ளேயே தூங்குங்க அப்படின்னு சொன்னான். நானும் சரி அவன் என்ன பண்றேன்னு பார்க்கறதுக்காக நான் இங்கேயே தூங்குறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவன் அவனோட ஃபோன எடுத்துக்கிட்டு மாடிக்கு போனான். கொஞ்ச நேரம் கழிச்சு நான் மாடிக்கு போய் பார்த்தேன். அங்க அவன் எப்பவும் போல தனியா பஜனை நடத்திக்கிட்டு இருந்தான். இத பார்த்த உடனே, "டேய் நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்டேன். அவன் ஒண்ணுமில்ல, சித்தி சும்மா தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னான். நான் உடனே அவகிட்ட உன்னோட ஃபோன்ல இருந்த எல்லாத்தையும் பார்த்துட்டேன். நீ என்னோட பலூன் கூட விளையாண்டிருக்க அப்படின்னு சொன்னேன். நான் இப்படி சொன்ன உடனே அவனுக்கு வேர்த்துடுச்சு. என்ன பார்த்து சித்தி என்ன மன்னிச்சிருங்க. வீட்ல சொல்லாதீங்க அப்படின்னு என்னோட கால்ல விழுந்து கெஞ்சினான். நான் உடனே அவன்கிட்ட டேய் அழாதடா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சரி நான் வீட்ல சொல்ல மாட்டேன். ஆனா நீ எனக்கு ஒண்ணு செய்யணும் அப்படின்னு சொன்னேன். உடனே அவன் கண்டிப்பா சித்தி, நீங்க என்ன சொன்னாலும் அத செய்றேன் அப்படின்னு வேகமா தலையாட்டுனான். டேய் பிரசாத், நீ மட்டும் எதுக்கு தனியா வாழைப்பழத்த வச்சு மணி அடிச்சு பஜனை நடத்திட்டு இருக்க? என்னோட குத்து விளக்கு ரொம்ப நாளா சும்மா தான் இருக்கு. இனிமே நீ தனியா பஜனை பண்ண வேணாம். உனக்கு எப்படி பஜனை பண்ணணும்னு நெனச்சிருக்கியோ, அதே மாதிரி என்கூட பஜனை நடத்து. நான் என்னோட குத்து விளக்க தரேன் அப்படின்னு சொன்னேன். இத கேட்ட உடனே அவன் ரொம்ப அதிர்ச்சியா இருந்தான். ஏன்டா செய்ய மாட்டியா? என்கூட பஜனை நடத்த மாட்டியா? அப்படின்னு கேட்டேன். ஐயோ சித்தி, கண்டிப்பா நான் செய்றேன் சித்தி அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் நாங்க 2 பேருமே பஜனை ஆரம்பிச்சோம். ஃபர்ஸ்ட் அவன் வச்சிருந்த வாழைப்பழத்த நான் சாப்பிட ஆரம்பிச்சேன். கொஞ்ச நேரம் வாழைப்பழத்த சாப்பிட்டதுக்கு அப்புறமா, நான் வச்சிருந்த என்னோட 2 பலூனையுமே அவன்கிட்ட விளையாட குடுத்தேன். அவன் அந்த பலூனை எடுத்து நல்லா விளையாண்டுகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் போதும்டா, குத்து விளக்கு ரொம்ப நாளா சும்மாவே இருக்கு. அத தொடச்சு உன்னோட வேலைய ஆரம்பி அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவன் குத்து விளக்க தொடைக்க ஆரம்பிச்சான். 40 நிமிஷம் தொடச்சதுக்கு அப்புறமா நாங்க 2 பேருமே பஜனைய ஆரம்பிச்சோம். அன்னைக்கு பஜனை நல்லபடியா பஜனை நடந்து முடிஞ்சுச்சு. இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம இந்த மாதிரி கதைகள் கேட்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதுதான் இந்த மாதிரி உண்மை கதைகள் கேட்க முடியும்.